ரெட் ரோ ஆன்மீக சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டே இறை அருளாலும் குருவரனாலும் வெளிப்படுத்துகின்றோம். அந்த வகையில் பார்க்கும்போது நவகிரகங்களில் பார்த்திங்கன்னா 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி மிகவும் முக்கியத்தன்மையோடு பார்க்கப்படுது. அதில் பார்த்திங்கன்னா இந்த 2025 பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி. ஒன்று குரு பயிற்சி, அடுத்தது ராகு கேது பயிற்சி. இந்த 2 கிரகங்களை நாம் உற்று நோக்கினாலும் கூட சற்று அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதுன்னு பார்த்திங்கன்னா அது சனி பயிற்சி தான். காரணம், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆண்டி முதல் அரசன் வரை, ஏன் ஆண்டவனாக இருந்தாலும் சற்று அசைத்து பார்த்து விடுவான். எல்லாம் வல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசை இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற ரிஷபராசியில் இருக்கின்ற அனைவருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். அந்த வகையில் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை நாம் நினச்ச மாதிரியாக நடக்குது இல்லைங்க. எத்தனையோ நிகழ்வுகளை நாம் எதிர்பார்க்கின்றோம், அதில் கை நவறி போயிடுது. எத்தனையோ எதிர்பார்ப்புகள் எதிர்பாராமல் நடந்து விடுகின்றன. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வாழ்வை ஒரு நீர்க்குமிழி போன்றது தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனிதன் மனம் கலங்கி நிற்கும்பொழுது, தடுமாறி நிற்கும்பொழுது அவனுடைய மனம் இறைவனை நாடுகின்றது. அந்த இறைவன் சார்ந்த ஒரு ஜோதிடம் 1000 ஆண்டுகள் கடந்தாலும் ஒரு நம்பிக்கை தாங்க இந்த மனிதனுடைய வாழ்க்கையில். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவகிரகங்களுடைய ஒவ்வொரு பயிற்சியுமே நம் வாழ்வை மாற்றுகின்றன, என்னுடைய அனுபவம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 3 கிரகங்களுடைய பயிற்சி 2025 நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று குரு பயிற்சி, அடுத்தது ராகு கேது பயிற்சி. இந்த 2 பயிற்சிகளை நாம் பார்த்தாலும் கூட சற்று கவனமாக, சற்று பயம் கலந்த அச்சம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதுன்னு பார்த்திங்கன்னா சனி பயிற்சி தான். திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகின்றார். அதே நேரம் ஒரு அற்புதமான நிகழ்வும் இந்த காலகட்டத்தில் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பத்துக்கு வருகின்றார். ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள் நம்முடைய நிலையை நோக்கி தான் அதுக்கான பலாபலன்களை எல்லாம் தருகின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சனி பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். விஞ்ஞானம் எத்தனையோ வளர்ச்சியை சந்தித்தாலும் கூட விஞ்ஞானம் ஒரு திருக்கணிதம் வாய்ப்பாடு மாதிரி தான். அந்த காலத்துலலாம் வெறும் கண்ணால் கட்டு உணர்வால் தான் வாக்கிய பஞ்சாபம் அமைக்கப்பட்டது. ரிஷிகளும் மகான்களும் அதில் கொஞ்சம் திருத்தப்படும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா 2 வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 29 சரியாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சி. அதே நேரம் வாக்கிய பிரகாரம் பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட 7.5 சனிக்கு பதிலாக 8.5 சனியாக வந்துடுது. ஆக கணக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா சில குளறுபடிகள் எது எவ்வாறு இருந்தாலும் பெரும்பாலும் ஆலயங்களில் மட்டுமே வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்தப்பட்டாலும் கூட பொதுவாக திருக்கணிதம் தாங்க. திருக்கணித பிரகாரம் இந்த சனி பயிற்சி நடைபெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த சனி பகவானுடைய பயிற்சி மற்ற ராசிகளை பார்க்கும்போது ரிஷபத்துக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம். ரிஷபராசி ஆன்மீக சகோதரர்களே, கடந்த காலத்தில் சனி பகவானுடைய பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா கர்ம சனியாக இருந்து நம்முடைய கர்மாவுக்கு ஏற்ற பலனை தந்தார். நல்ல முன்னேற்றத்தை பெற்றாலும் கூட அதில் ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருந்தது. நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல பதவி, நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருந்தாலும் கூட அதில் ஏதோ ஒரு இழுபறியாகத்தான் சந்தித்து வந்தீர்கள். சரி, இந்த 2025 நடைபெறுகின்ற இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாப சனியாக இருக்கின்றார். லாபம் என்பது என்னென்னா, லாபம்னு பொதுவாக சொன்னது கூட இதுவரை தொட்டது துலங்கும். நீங்கள் இதுவரை தடைபட்டு போன திருமண வாழ்வாக இருந்தாலும் சரி, தடைபட்டு போன தொழிலாக இருந்தாலும் சரி, மதில் மேல் பூனையாக உங்கள் வாழ்வு இடமா வளமா என்ற ஒரு குழம்பிய நிலையில் இருந்தாலும் கூட ஒரு தெளிவான முடிவை நோக்கி நடக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இது ஒன்று போதும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 பலங்க அவசியம் வேணும். தெய்வ பலம்னு சொல்லுவாங்க, தேக பலம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று மனோபலம்னு சொல்லுவாங்க. இந்த 3இல் ஒன்று குறைந்தாலுமே மற்றதெல்லாம் காணாமல் போய்விடும். அந்த வகையில்
ஒரு அருமையான பயிற்சியை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ரிஷபராசிக்கு. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று சொல்லணும். சும்மா பொருளாதாரத்தில் அப்படி இப்படி என்று ஆசை காட்டுவதை விட என்ன இருக்குது என்பதை அப்படியே சொல்லிட்டா கொஞ்சம் கவனமாக இருந்துருவீங்களே. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2025 வருகின்ற சனி பயிற்சியை மட்டுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது, மற்ற கிரகங்களுடைய பயிற்சி எடுத்துக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது யோகத்தை தரக்கூடிய யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் ராகு. ராகு பயிற்சி உங்கள் வாழ்க்கை ஒரு அற்புதமான காலகட்டம். ராகுவினால் எந்தவித பலாபலங்களை பெற முடியாத உங்கள் வாழ்க்கையில் நல்ல யோக பலனை பெறக்கூடியது. காரணம் என்ன? மீனத்தில் இருந்த ராகு கும்பத்துக்கு வருகின்றார். அதாவது குரு பகவானுடைய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீனம். மேஷத்தை தலையாக கொண்டோம்னா மீனத்தை பாதமாக கொள்ளலாம். அந்த பாதத்தை நோக்கியே சனி போகிறார். குருவினுடைய வீட்டிற்கு சனி செல்கிறது ஒரு அற்புதமான இது. 12 ராசி 27 நட்சத்திரத்தில் முழுமையான நற்பலனை பெறக்கூடிய சனி பகவானே லாப சனியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ரிஷபராசிக்கு. கவலையே பட வேண்டாம். தடைபட்டு போன திருமணம், தடைபட்டு போன தொழில், முடியாது என்று நினைப்பதையெல்லாம் முடித்து வைக்கின்ற ஒரு ஆற்றல், எங்கிருந்தோ யார் மூலியமோ ஒரு நற்செய்திகளும் நல்ல விஷயங்களும் உதவிக்கரம் நீளுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும். அதே நேரத்தில் குலதெய்வ வழிபாட்டில் ஏதாவது குறை இருந்தால் தயவு செய்து கொஞ்சம் அவசியம் போய் அந்த குலதெய்வ வழிபாடு பாருங்கள். குலதெய்வம் தெரியலன்னா ஒரு முறை என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். அந்த குலதெய்வத்தை சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பை நான் அமைத்து தருகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்றே தாங்க. இந்த கிட்டத்தட்ட என்னுடைய 40 வருட கால சோழி பிரசன இடத்துல கூடா நட்பு கேடாய் முடியும். தவறான மனிதர்கள், தவறான பழக்கமுடையவர்கள், தவறான பாதையை பின்பற்றுடைய தொடர்பு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். ஏற்கனவே வம்பு வழக்குகள், செய்யாத குற்றத்துக்கு தண்டனை இத்தனையும் அனுபவித்திருந்தீர்கள். சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிற ஒரு சூழ்நிலை, வீட்டை விட்டு தொழிலை விட்டு வெளியிடங்களை வாழ்கிற ஒரு சூழ்நிலை, அந்த நிலை மாறும். இது ஒன்று போகிற அதை வாங்கிய கடனை அடைக்க முடியாமல்லாம் சிலர் எல்லாம் தலைமறைவாக வாழ்ந்திருக்கின்றார்கள். ஏதோ ஒரு காரணம் அந்த நிலை மாறி வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ரிஷபராசிக்கு. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்ப்பீங்க கிராமப்புறங்கள்லாம் படி அரிசி அளந்து போடும்போது 2 அரிசி எடுத்து படியில் போட்டுக்குவாங்க. காரணம் என்னென்னா சேமிப்பு. உங்களுடைய எதிர்காலம் கருதி. என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்களை விட பெண்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் தேர்ந்தெடுப்பதில் ரொம்ப மிக எச்சரிக்கையாக இருக்கணும். காரணம் என்ன? இந்த தடுமாற்றமான ஒரு சூழ்நிலையை ராகு தருவார். அதீத ஆசையின் காரணமாக கண் மறைத்து விடும். பார்த்திங்கன்னா காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திரும்பினாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசியுங்கள். இழப்பது ஆணை விட பெண்ணுக்கு அதிகம் என்பதனால அதிக கவனம் இருங்கள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கூடா நட்பு என்று சொல்லக்கூடிய தவறான மனிதனுடைய தொடர்பு இல்லாமலும் அந்தரங்க விஷயத்தில் அடுத்தவங்கள்ட்ட சொல்லாமலும் பார்த்து கொண்டீங்கனால் ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாடு யோகம் கிடைக்கும். வெளிநாடு யோகம்னா என்ன? வெளிநாட்டில் வேலைக்கு போகிறோம், நாம் நினைத்த மாதிரியாக அந்த வேலை அமைகின்றது. அந்த வேலை சிறப்பாக அமைவதற்கும் வெளிநாடு சென்று கலங்குகின்றவர்களுக்கும் அந்த கலக்கம் தீர்கின்ற ஒரு நிம்மதியான வாழ்வு அமைப்பதற்கும் ஒரு அற்புதமான தருணம். சிலருக்கெல்லாம் நீண்ட நாள் வருத்திய நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சனி பகவான் அமைத்து தருவார். அனுபவத்தில் சொல்கிறேங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பயமே வேண்டாங்க. காரணம், ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைத்து அழகு பார்க்கும் அற்புத சக்தி தான் சனி பகவான். தவறு செய்கின்றவனை தண்டிக்கிற ஒரு சக்தி. அதே நேரத்தில் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தியாகிவிட்டார். செவ்வாய் அற்புதம் என்றே சொல்லுவேன். முருகனால் அந்த பதவியை பெற்ற முருகனை தெய்வமாகவும் மகா கணபதியினால் அந்த அங்கார பதவியை பெற்ற செவ்வாய் வக்ர நிவர்த்தியான தருணத்தில் தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பூமிகாரகன் மட்டுமல்ல, இரத்தகாரகன் மட்டுமல்ல, அதிகாரம் படைத்த அத்தனை துறைக்கு இவனே தலைவர். அரசு துறையில் வேலைக்கு முயற்சி பண்ணுவதற்கும் அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் அற்புதமான ஒரு சந்தர்ப்பம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கும் சொல்கிறேங்க, பயமே வேண்டாம். அந்த சூரிய புத்திரன், அந்த சாயா புத்திரன், அந்த சிவ பக்தனாகிய சனீஸ்வர பகவானை எல்லாம் சிலரெல்லாம் மனதுக்கு வந்த மாதிரி பேசுவாள். என்னுடைய அனுபவத்தில் திருத்தணிக்கு அருகே பாதசனீஸ்வரன் ஒரு அற்புதமான ஆலயம் ரிஷபராசியில் கடந்த காலங்களில் நீங்கள் சனி பகவானுடைய 3ஆம் சனி பகவானுடைய பாதிப்பு இருக்கும்போது சென்று தரிசிகள் என்றேன். இன்று நல்ல நிலையில் இருக்கேன். இழந்த மண்ணாயினும் பெண்ணாயினும் பொன்னாயினும் அத்தனையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை அளித்தேன். நீங்களும் ஒரு முறை இந்த சனி பயிற்சிக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை நீங்கள் சனி பகவான் அந்த திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அவருக்கு உங்கள் கையாலே அபிஷேகம் பண்ணுவீர்கள். ஆனால் சனி பகவானின் அருள் பெறும். காரணம், உண்மையான லாப சனி என்பதற்கு அர்த்தம் புலப்படும்.